பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் பாருங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். அதனால தான் தினந்தோறும் உங்களோட பேசுகிறார்ல, என் மகனே பயப்படாத, என் மகளே பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்ல உனக்கு நன்மை செய்யும்படி. அதனால் ஏன் பயப்படுகிற? எல்லா சூழ்நிலையும் மாறும், நன்மையானது உனக்கு நான் வாய்க்க பண்ணுவேன், இருக்க கலங்குற அப்படின்னு ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கி பாருங்கள், அழகழகான இடங்களெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறார்ல. உங்களுக்காக தான் என்ன காரு பாருங்கள், விடியற் காலமே எழுப்பி ஆயத்தப்பட்டு இடங்களுக்கு வந்து மைல் கணக்காக பிரயாணப்பட்டு இதெல்லாம் இருக்குது. நீ ஒரு அறையில் உட்காந்து நான் பேச முடியுமே, பேசியிருப்பேன் எல்லாம் கஷ்டம் இல்லாமல். இல்லை, என் ஜனங்கள் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட காட்சிகள் இடங்களையெல்லாம் பார்க்கட்டும். இதன் மூலமாக உன்னுடைய உள்ளத்தில் ஒரு மன ரம்மிய சந்தோஷம் வரும். இல்லை, இந்த இடம் எஸ்டேட் பகுதியை பார்த்தோன்னு சந்தோஷம் வருது அவங்களுக்கு. நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன ரம்மியமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல் இதில் இருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு முடிந்த அளவு உங்களுக்கு காண்பிக்கிறோம். இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கணும்? இதெல்லாம் உண்டாக்கின என் தேவன் எவ்வளோ பெரியவர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவம் தான் அவ்வளோ ஆச்சரியமானது. சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். என்ன தெரியுமா? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்ன ஆண்டவர் சொல்றார். நம்ம ஒரு நல்ல பொருள் வாங்கினா அதை காத்துக்கொள்றதுல கவனம் செலுத்தும் பார்த்தீங்களா? இப்போ ஒரு கோல்டில் அல்லது ஒரு வைர நெக்லஸ் வாங்கிட்டு வர்றீங்க, ஒரு மோதிரமோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர்றீங்க, கண்ணிடத்தில் வைப்பீங்களா? இல்லை, அது வைக்க வேண்டிய இடம் பத்திரமா பாதுகாப்பாக இருக்கணும். அதை காத்து கொள்வதில் கவனமாக இருக்கிறீங்கல்ல. சாதாரண பொருளை மாதிரி இதை பயன்படுத்த மாட்டீங்க. அது விலை என்ன தெரியுமா? அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? பிள்ளைகளை இப்படி அஜாக்கிரதை வச்சு திட்டுவீங்க. எங்கள் கண்ட இடத்துல நீ கழட்டி போடுற செயினெல்லாம் அப்படி வேலை என்ன தெரியுமா அவ்வளோ கேட்பீங்க. அப்போது ஒரு காஸ்ட்லியானதை நமக்குள்ளதை காத்து கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அது மாதிரி நம்ம வீட்டை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறோம். இந்த எஸ்டேட்டுக்கு வந்தோம், ரொம்ப அழகாக இருக்குது, இதுக்கு ஒரு பாதுகாப்பு வச்சுருக்கிறாங்க. எல்லா இடம் ஒரு நாடுன்னா அந்த நாட்டை பாதுகாக்க இராணுவம் வச்சுருக்கிறாங்க, எல்லைகளை பாதுகாப்பது. அப்போது எந்த ஒரு பொருளையும் விலையேற பெற்றதில் கவனம் செலுத்தி பாதுகாப்போம். ஆண்டவர் சொல்கிறார், இப்போ உங்களை நம்மை சிருஷ்டித்த தேவன், நீ ஜாக்கிரதையாக உன் ஆத்மாவை காத்துக்கொள். நம்ம சரீரத்தை காத்துக்கொள்ளுதல் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். அழகாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காக நடக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், நல்ல உணவு சாப்பிடன்னு சொல்கிறோம், நல்லது காத்துக்கொள்ளணும். சரீரமும் முக்கியம். இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு விலையேறப்பட்ட ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு ஈடாக இந்த உலகத்தையே கொடுக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார், விலையேறப்பட்டது. ஏன் தெரியுமா? இந்த ஆத்மா தான் மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விசேஷமான ஒரு விலையேறப்பட்ட ஒன்று. மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது, பறவைகளுக்கு ஆத்மா கிடையாது, மனிதனுக்கு மட்டும். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கினார் என்று ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு புனிதமான பொக்கிஷம் ஆத்மா. இந்த ஆத்மா வழியாகத்தான் ஆண்டவரோடு நம்ம தொடர்பு கொண்டு ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறோம், மகிழ்ச்சியை பெறுகிறோம். அவரோடு தொடர்பு ஏற்பட நம்முடைய ஆத்மா தான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய ஆத்மா தான் பரலோகத்தில் பிரவேசிக்க போகிறது. அதனால் இந்த ஆத்மாவை நீ காத்து கொள்வதில் ஜாக்கிரதையாயிரு. சரீரம் கூட அழிந்து மண்ணோட மண்ணா போயிடும், ஆத்மா அழியாது. அது தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பி போகணும். அதை காத்து கொள்ள கவனமாக இருக்கணும். எப்படி விலையேறப்பட்ட ஒரு பொருளை காத்து கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ, அதனால் உலகத்திலேயே விலையேறப்பட்ட ஒன்று ஒன்றென்றால் தேவன் நமக்குள் வைத்திருக்கிற ஆத்மா. நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆத்மா ரட்சிப்பு, நம்முடைய ஆத்மாவில் தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகிறது. அதான் ஆத்மா ரட்சிப்புன்னு சொல்கிறோம். இந்த ஆத்மா தான் நம்ம மரித்த பிறகு பரலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும். அதனால் இதே போல் அது ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலையில் தேவனை சந்திக்கும். அப்போ அந்த ஆத்மாவை காத்து கொள்ளுதல் கவனமாக இருக்கணும். ஆத்மாவை எது பாதிக்கும் அப்படின்னு கேட்டால் பாவம். பாவ கரை படிஞ்சிட்டா ஆத்மாவில் தான் அது கெட்டு போயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், தேவனோட ஐக்கியம் போயிடும், பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் அந்த ஆத்மாவை பரிசுத்தமாய் காத்து கொள்வதில் கவனமாக இருக்கணும். ஆத்மாவை கடைப்படுத்துவதில் சாத்தான் கவனமாக இருப்பான்.
நம்முடைய ஆத்மாவை தாக்கணும், பாவத்துக்குள்ளாக்கணும். அதை காத்துக்கொள்வது எப்படிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேத வசனம். நீங்கள் தினம் வேத வசனத்தை வாசிக்கும் போது உங்களுடைய இருதயம் அந்த ஆத்மாவில் பரிசுத்தம் உண்டாகும். இந்த வசனம் அந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும், காத்துக்கொள்ளும். ஜெபம், இந்த வேத வசனம், ஜெபம், இந்த ரெண்டுமே தவறாமல் இருந்ததுன்னா உங்களுடைய ஆத்மா பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். அதனால் இதில் கவனம் செலுத்தி, ஆண்டவரே என் ஆத்மாவை நான் காத்துக்கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், என் ஆத்மா பரிசுத்தமாக இருக்க வேத வசனத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்த ஆவியினால் என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் காத்துக்கொள்ள அவர் கிருபை தருவார். அப்படி ஜெபிக்கலாமா? இதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிற விலையேற பெற்ற ஆத்மாவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆத்மாவை ஜாக்கிரதையாய் நான் காத்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த பாவ கரையும் என் ஆத்மாவிலே படிந்து விடாதபடி, சாத்தான் கொண்டு வருகிற பாவங்கள், இந்த உலகத்தின் சிற்றின்ப கரைகள் எதுவும் என் ஆத்மாவை கரைப்படுத்தி விடாதபடி என்னை பரிசுத்தமாய் என் ஆத்மாவை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தாவியினால் என்னை பரிசுத்தப்படுத்தி என் ஆத்மாவை காத்துக்கொள்ளும். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் எந்த சோதனை வந்தாலும் என் ஆத்மாவிலே கரைபட விடாதபடி காத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.